அவன் எஞ்சிட்டான் காலையிலேயே. தாமலை கவர் வாங்கிட்டியா? ஊனா எங்கேயாவது கிளம்பியான்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ், பிரேமோட மேரேஜ். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஹொசூர்லேருந்து வேலூர் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் ரிஜோவோட காரில் தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பசி, அந்த பசியை போகிறதுக்காண்டி ஒரு டீ சாப்பிடலாம் பண்ணணும். பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். டீ சாப்பிட்ற இடத்துல எல்லாம் டோக்கனாக வச்சுருந்தாங்க. அது கலராக வச்சுருந்தாங்க. நம்ம என்ன டோக்கன் சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியும், டீ காசு கொடுத்து வாங்கினது என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக இருந்துட்டோம். ஒரு வழியாக 5 மணிக்கு ஹொசூர்லேருந்து கிளம்பி 7:30க்கு நம்ம வேலூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம உள்ளே வந்துவிட்டோம். ஸ்டேஜுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜே சாங் இருந்துச்சு. டிஜே போட்டிருந்தாங்க. சென்டரில் இருந்ததுனால யாருமே அந்த இடத்துல ஆடுறதுக்கு அந்த இடத்துல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் நைட்டு செம ஆட்டம் போட்டோன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக கைவினை பொருட்களை வச்சு பண்ண ஆர்டிஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. மிட் நைட் ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் படத்துக்கு போயிட்டோம். தக் லைஃப் படத்துக்கு உள்ளே போனால் தான் தெரியுங்க யாருடா யாருக்கு ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே தான் நம்ம மணிரத்னம் சார் நிற்கிறாரு. மணிரத்னம் சார், நீங்கள் இந்த படத்தில் காஷ்மீரை மறந்துட்டீங்களே, ஏன் காஷ்மீர் இந்த படத்தில் காட்டல? அது பழைய ஹீரோயின்லாம் நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த படத்தில். அவன் எஞ்சிட்டான் காலையிலேயே. மக்களே, மிட் நைட் ஷோ தக் லைஃப் போயிட்டு வந்துட்டு எப்படிடா தூக்கம் வரும், ஒரே வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அந்த வைப்பு தான் எங்களுக்கு இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. காலையில் நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்துவிட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம உள்ளே போயிட்டு அங்கே ஸ்டேஜை போய் பார்ப்போம். காலையில் கல்யாண மண்டபத்துக்கு நுழைஞ்சோன்னே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, முகூர்த்தத்தை போய் பார்த்துட்டு அடுத்து போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு முக்கியம்டா பிகில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட கூட்டு போயிட்டேன். இட்லியை தாண்டி தோசையை தாண்டி பூரி பக்கத்தில் போகும்போது கட்டிமலை சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஓகே, கல்யாணம் முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மேலே போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 க்யூட்டான பேபிஸ் இருந்தாங்க. அவங்கள நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். 2 பேரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணால் அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. என்ன எப்படா தொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கை கொடுக்க மாட்டேங்கிறா. என்னை பற்றி யாருக்கிட்டே விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன்.
பாரம்பரியமான முறையில் கல்யாணம் பண்ணுறவங்கள பார்ப்பதே ஒரு அரிதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கல்யாணம் முடித்து ஒரு சாப்பாட்டை போட்டு அப்படியே சொந்த பந்தங்கள்லாம் ஊருக்கு அனுப்பிச்சுட்ருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குடும்பமும் கூடி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு எல்லா நலங்கெல்லாம் பண்ணி அவங்களுக்கு விருந்து கொடுத்து ஒரு சிறப்பான முறையில் கல்யாணம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் யாரோட போஸ்ட் அதிகமாக இருக்கோ அவர் தான் அந்த ஊரில் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதேமாரி நம்ம ஒரு போஸ்ட்டை பார்த்தோம், யாரடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவர் தான் அந்த ஊரில் பெரிய ஆளாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யாரையா கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எடுத்து சொன்னோம். நம்ம நண்பன் சொன்னார்னா வேணாம் தம்பி கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. வேலூருக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மறக்காமல் ரத்னகிரி முருகனை பார்த்துட்டு போங்க. இன்றைக்கி தான் அவருடைய சிலை உலகத்திலேயே 3வது முருகருடைய பெரிய சிலை ஓப்பன் பண்ணுறாங்க, மலை மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் ரத்னகிரி முருகனை பார்க்கறதுக்காண்டி. ரத்னகிரி முருகனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்து வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடியில் முட்டை மிட்டாய் ஃபேமஸ்னு சொன்னாங்க. எப்படியா நம்ம டேஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். அதோட பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. உள்ள ஷோகேஸ் பொம்மை, டாய்ஸ், குழந்தைகளுக்கு விளையாடுறது எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முட்டை மிட்டாயும் சாம்பிளுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 2 கிலோ பக்கத்தில் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். வேலூர் பயணம் மிக சிறப்பாக இருந்துச்சு. ஹொசூர் எவ்வளோ கூலிங்காக இருக்கோ அதுக்கு டபுள் மடங்காக வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. வேலூரா வெயிலூரா அப்படிங்கிற அளவுக்கு வெயில் வாட்டி வச்சுச்சு. எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு கதறுவாங்க. நைட் 2 மணிக்கு எழுந்துச்சு பார்த்தா கூட அந்த ஃபீலிங் தெரியுது. ஹொசூரில் நமக்கு இருந்த ஃபீலிங்க்கும் வேலூரில் இருக்கக்கூடிய ஃபீலிங்க்கும் ஃபுல்லாக வேரியேஷன் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பயணத்தை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நான் உங்கள் கோயில். இது VKS FM. இது உங்கள் VKS FM. கேட்க துடிக்குது மனசுக்கு.